திராவிட மாடல் என்பது மதத்திற்கு எதிரானது அல்ல, மதவாதத்திற்கு எதிரானது என்பதை உறக்க சொல்கிறார் நம்முடைய திராவிட பேரரசர். இன்றைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மகத்தான முத்தாய்ப்பான திட்டங்கள், இலவச பேருந்து சேவை, மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் போன்ற முத்தாய்ப்பான திட்டங்களை பார்த்து இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. திமுகவை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். திமுக என்பது ஒரு ஆலமரம். திமுக என்பது மக்களாலான அரசியல் இயக்கம். அதை எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி அசைத்து பார்க்க அல்ல, தொட்டு பார்க்க கூட முடியாது. அரசியல் நடத்தும் ஆரிய மாடல் உள்ள வட மாநிலங்களுக்கு தெரியாத சமூக நீதி, சமத்துவங்களை திராவிட மாடலாக அடையாளம் காட்டியுள்ளார் நம்முடைய தலைவர். எப்போது நம்மளுடைய திராவிட பேரரசனுடைய குரல் கோட்டையிலே கர்ஜித்ததோ அதுவரை அன்றிலிருந்து அன்று தமிழ்நாட்டு மக்களுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இன்று வரை உங்களுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கள்ளி ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிபழுத்த நுழைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை ஊட்டிடும் செந்தமிழே வாழியவே. சிந்தி வரும் மெய்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பா நான் பேருரை நிகழ்த்த என் நாவல் நடமை என்ற நரந்தமிழே வாழியவே. முத்து கடல் பதித்து மூன்று வெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த தாயகமே. கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே. நதியில் விளையாடி தன்னன் மடியில் தவழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன். யாப்பிலா பாடலெனும் யார்தரும் கவிதை எனும் மா பலா போல மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்களினுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உலகம் போற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய திராவிட பேரரசர் அவர்களை வணங்கி, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கண்ணை இமை காப்பது போல தமிழ் மண்ணை காத்து வருகின்ற மகத்தான தலைவர், இளைஞர்களினுடைய படை தலைவர் நம்முடைய இளம் தலைவர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மாண்புமிகு மு.க. தமிழரசன் அவர்களே, மாண்புமிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மே. சிற்றரசன் அவர்களே, அறிஞர் அண்ணாவினுடைய தம்பியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்களினுடைய வழியில் நம்முடைய திராவிட பேரரசரனுடைய போர்ப்படை தளபதியாக எளிமையும் துணிச்சலும் மிக்க நம்முடைய இளம் தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களினுடைய நெஞ்சில் நம்பிக்கை பிறக்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களினுடைய நரம்புகளில் மின்சாரம் பாய்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் நம் அனைவருடைய முகத்திலும் புன்னகை மலர்கிறதோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தந்தை பெரியார் தலைமையில் மக்கள் இயக்கமாக உருவாகி அறிஞர் அண்ணா தலைமையில் அரசியல் இயக்கமாக உருவெடுத்து அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருவர் தலைமையிலும் பொற்கால ஆட்சியை தந்து இன்றைக்கு திராவிட பேரரசரினுடைய தலைமையிலும் நம்முடைய இளம் தலைவரின் தலைமையிலும் அனைத்து சமூகங்களுக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியான மாபெரும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள். அனைவரையும் உள்ளடக்கிய இந்த பாணியில் தமிழ்நாடு வளர வேண்டும் என அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியாய் மட்டும் இருந்துவிடக்கூடாது, சமூக முன்னேற்றமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல் ஆகிய இந்த 5 முன்னேற்றம் அடைய வேண்டும். அம்மாதிரியான ஒரு ஆட்சியைத்தான், அம்மாதிரியான ஒரு வளர்ச்சியைத்தான் தந்தை பெரியார்,
அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோர் காண விரும்பினர். அந்த திராவிட மாடல் ஆட்சியைத்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் நடத்தி வருகிறார். திராவிட மாடல் என்பது மதத்திற்கு எதிரானது அல்ல, மதவாதத்திற்கு எதிரானது என்பதை உறக்க சொல்கிறார் நம்முடைய திராவிட பேரரசர். மதங்கள், ஜாதிகளின் பெயரில் அரசியல் நடத்தும் ஆரிய மாடல் உள்ள வட மாநிலங்களுக்கு தெரியாத சமூக நீதி, சமத்துவங்களை திராவிட மாடலாக அடையாளம் காட்டியுள்ளார் நம்முடைய தலைவர். திராவிட மாடல் என்ற மாபெரும் சக்கரத்தின் அச்சாணியாய் விளங்குவது சமூக நீதி. அந்த சமூக நீதியை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் நம்முடைய தலைவர். அனைவருக்கும் சமமான முறையில் கல்வி கிடைத்திட வேண்டும், அதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நீதி கட்சி காலத்திலிருந்தே தோன்றிய திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் நம்முடைய திராவிட பேரரசர் வறுமையும் பட்டினியும் கல்விக்கு ஒரு தடையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இன்னும் திராவிட பேரரசர் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை! இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், நம்மை காக்கும் 48, இலவச பேருந்து சேவை என திராவிட பேரரசர் கொண்டு வந்த திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்திலேயே இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் பெற்ற தலைவர் நம்முடைய திராவிட பேரரசர் தானே. அப்ப நம்முடைய தலைவர் சொல்கிறார், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் நான் என்று சொல்வதை விட உலகத்திலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை. உலக தரத்திற்கு தமிழ்நாட்டை கொண்டு வருவது வரை நான் அயராது உழைப்பேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவதரித்திருக்கிறார். காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்ல நல்ல நோய் நீ கூறும் மன்னனுடன் என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு சொந்தக்காரர் நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர்லாம் தலைமைச் செயலகத்தோட இருப்பாங்க, அவர்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அவங்களை டிவியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணோட்டத்தை மாற்றி ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்மளுடைய திமுக திராவிட மாடல் ஆட்சியில் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வேன். அன்றைக்கு சொன்னாங்களே, சென்னையில மழை வந்துச்சு, மழையின் போது நம்ம எல்லாம் மிக கஷ்டப்பட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சி ஆட்சியில இருந்துச்சு. அப்ப ஒரு முதலமைச்சர் சென்னையில வெள்ளம் மக்கள்லாம் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும் போது அந்த முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தாங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். இன்றைக்கு சென்னையில வெள்ளம் வந்தப்ப நம்ம தண்ணியில கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாரும் வீட்டை விட்டு கூட வெளியில பார்க்கல. நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லுவாங்க. அவர்கள்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது உங்களை யாருமே பார்க்கல, உங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுக்கல. ஆனா எல்லாம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிவியில அறிக்கை கொடுப்பாங்க, இந்த ஆட்சி இதை செய்யல அதை செய்யலன்னு அறிக்கை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளும் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற போது சென்னையில மழை வரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொன்ன உடனே உடனடியா அவசர கால மையத்தை தொடங்கி சென்னையில மழை வர ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய வீட்டை கூட மறந்துட்டு, தன்னுடைய குடும்பத்தை கூட மறந்துட்டு தமிழ் மக்களுக்காக, சென்னை மக்களுக்காக ரோடு ரோடாக, சாலை சாலையாக சென்று தூய்மை பணியாளராக சென்னையிலிருந்து வெள்ளத்தை விரட்டி அடிக்க வந்தவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய இளம் தலைவருக்கு பிறந்த நாள் விழா, அதை கூட நம்முடைய இளம் தலைவர் மறந்துட்டார், அவருடைய வீட்டுக்கு போகல. ஆனால் ஏரி குளங்கள் நம்ம எல்லாம் டிவியில பார்த்திருப்போம், நைட்டு 1 மணி 2 மணிக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாம ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். சென்னையில மழை வந்தப்ப நானும் இங்க சென்னையில தான் இருந்தேன். நம்ம திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? அந்த நெருக்கடியான காலகட்டத்துல 5 நொடி கூட கரண்ட் போகவே இல்லை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. விழுப்புரத்துல மழை வந்துருச்சு அப்படின்னு அடுத்த நம்முடைய இளம் தலைவர் அங்க கிளம்பிட்டாரு. விழுப்புரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிற்கும் கேட்டுப்பார், அங்கு உதயண்ணா இருப்பார் என்று. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் களத்துக்கு போராடக்கூடிய ஒரு உடன்பிறப்பு அது திமுகவினுடைய உடன்பிறப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய இளம் தலைவர் பதவியேற்றவுடன் அந்த பகுதி மக்களே சென்று பார்க்க முடியாத அளவிற்கு இருந்த பொது
பொது கழிப்பிடத்திற்கு தான் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அரை மணி நேரத்தில் அதனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி காட்டி தூய்மைப்படுத்தியவர் நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள். அன்பிற்கிடையே சொந்தங்களே, கொரோனா காலகட்டத்துல நம்ம திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்னொரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படுக்கை வசதி இல்ல, ஆக்சிஜன் வசதி இல்ல, தடுப்பூசி வசதி கூட அனைவருக்கும் கிடைக்கல. நோயாளிகள்லாம் மருத்துவமனையில இடம் இல்லாம வெளியில படுத்து கிடந்த அவலம் தமிழ்நாட்டுல ஏற்பட்டுச்சு. 144 தடை உத்தரவு போட்டாங்க. நம்ம எல்லாம் வேலைக்கு போக முடியல, சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்ல. அப்ப நம்முடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், அப்போதைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்றாரு, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்களினுடைய காசு 4000 ரூபாய் உரிமை தொகையை மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு அப்போதைய முதலமைச்சர் பதில் சொல்றாரு, கஜானால காசு இல்லைங்கிறாரு. அப்ப நம்முடைய தலைவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வந்துடும், நான் என்னுடைய மக்களுக்கு அந்த மக்களினுடைய உரிமை தொகையை கொடுப்பேன்னு சொல்லி அந்த நெருக்கடியான கொரோனா காலகட்டத்திலையும் ஆட்சிக்கு வந்து சொன்னபடியே 4000 ரூபாய் மக்களினுடைய உரிமை தொகையை கொடுத்து அனைவருக்கும் படுக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்து, ஆக்சிஜன் வசதி ஏற்படுத்தி கொடுத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைவருக்கும் தடுப்பூசி வசதி ஏற்படுத்தி கொடுத்து கொரோனாவிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உயிரை காப்பாற்றிய தலைவர் அது நம்மளுடைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள். அன்பிற்கிடையே சொந்தங்களே, இப்ப நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அவர்களை கூட நம்ம தள்ளி வச்சோம், அவர்கள் பக்கத்துல போறதுக்கு நம்ம பயந்துகிட்டோம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொரோனா வார்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிபிடி கிட்ட எடுத்து போட்டுக்கிட்டு முதலமைச்சர் கிளம்புறாரு. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதிகாரிகள்லாம் அப்படியே தலைவரை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. தலைவர்கிட்ட சொல்றாங்க, வேண்டாம், கொரோனா வார்டுக்கு போகாதீங்க, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும், நீங்க கொரோனா வார்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து போராடிய தலைவர் கலைஞரின் வழியில் வந்தவர் அல்லவா நம்முடைய திராவிட பேரரசர். அடுத்த நொடி சொல்றாரு, என்னுடைய தமிழ் மக்கள் உள்ள இருக்காங்க, என்னுடைய உடன்பிறப்பு உள்ள இருக்கு, அவர்களுக்கு மருத்துவ வசதிகள்லாம் நன்றான முறையில கிடைக்கிறதா, அவர்கள்லாம் உள்ள நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உள்ள போய் அவங்களை பார்த்து அவர்களினுடைய தோளை தட்டி கொடுத்து நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரையிலே, என்னுடைய கடைசி உயிர் துடிப்பு இருக்கின்ற வரையிலே என் தமிழினத்திற்காக உழைப்பேன் என்று சொல்லி கொரோனா வார்டுக்கே சென்று கொரோனா நோயாளிகளை சந்தித்த தலைவர் உண்டென்று சொன்னால் உலகத்திலேயே நம்மளுடைய திமுகவினுடைய தலைவர் திராவிட பேரரசர் அவர்கள் மட்டும்தான். இதாங்க திமுக. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் திமுக. இன்றைக்கு 1000 அரசியல் கட்சிகள் வரலாம், உங்களுக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் தந்தை பெரியாரினுடைய காலம் தொட்டு, அண்ணாவினுடைய காலம் தொட்டு இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவரின் காலம் வரை எப்படி நம்முடைய தமிழ் மொழி ஒரு பழமையான மொழியோ, இன்றைக்கும் அது இளமையுடனும் புது பொலிவுடனும் இருக்கிறதோ, அதே போல பழமை வாய்ந்த ஒரு அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இளமையுடனும் புது பொலிவுடனும் இளம் தலைவரின் தலைமையில் கம்பீரமாக வெற்றியை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், திமுக என்பது ஒரு ஆலமரம், திமுக என்பது மக்களாலான அரசியல் இயக்கம். அதை எந்த கும்பனாக இருந்தாலும் சரி அசைத்து பார்க்க அல்ல, தொட்டு பார்க்க கூட முடியாது. அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மகத்தான முத்தாய்ப்பான திட்டங்கள், இலவச பேருந்து சேவை, மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் போன்ற முத்தாய்ப்பான திட்டங்களை பார்த்து இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் வெளிநாட்டிற்கு சென்று நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று தலைநிமிர்ந்து பெருமையுடன் சொல்லும் அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய தரத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய தலைவர் அது நம்மளுடைய திராவிட பேரரசர் அவர்கள். அன்பிற்கினிய சொந்தங்களே, சமீபத்துல நம்முடைய ஆளுநர் அவர்கள் இது தமிழ்நாடு அல்ல, இது தமிழ் அகம் என்று நம்முடைய மாநிலத்தை சிறுமைப்படுத்த முயற்சித்த போது உடனடியாக ஆளுநருக்கு எதிராகவே குரல் கொடுத்து மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற மாபெரும் அங்கீகாரத்தை பெற்று தந்த தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட பேரரசர் தானே. இப்பேற்பட்ட நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவை தர வேண்டும். மாண்புமிகு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று எப்போது நம்மளுடைய திராவிட பேரரசனுடைய குரல் கோட்டையிலே கர்ஜித்ததோ
அதுவரை அன்றிலிருந்து அன்று தமிழ்நாட்டு மக்களினுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இன்று வரை உங்களுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய முகத்தில் புன்னகை மலர நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்க அந்த தலைவர் தன்னுடைய வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி திராவிட பேரரசர் அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் அயராது ஓய்வையே காணாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய முகத்திலே பூத்துக் கொள்கின்ற அந்த புன்னகையிலே உங்களுடைய சிறப்பிலே திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு என்றென்றும் இருக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் முத்தாய்ப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாடு மென்மேலும் உயர தமிழ்நாடு உலக தரத்திற்கு நம்முடைய திராவிட பேரரசர் கொண்டு போக நீங்கள் எல்லாம் திமுகவிற்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். திமுக எத்திசையும் புகழ் மணக்கும், கருப்பு சிவப்பு கொடி கம்பீரமாய் பறக்கும், கலைஞரின் தமிழ் மணக்கும், தளபதியின் புகழ் இருக்கும். உதிர்ந்துவிடும் தொண்டர்கள் இல்லை திமுகவில், தன் உயிரை கூட அர்ப்பணம் செய்யும் உடன் பிறப்புகள் தான் திமுக கழகத்தில். சூழ்ந்த உலகத்திற்கே ஒளி தருவது சூரியனாம், அந்த உதய சூரியனே திமுகவின் சின்னமாம். அச்சூரியனோடு உறவாடுவார் எங்கள் தலைவர், மக்களின் குறை தீர்த்து ஒளி தருவார் எங்கள் மன்னவர். தமிழை தன் உயிராய் கொண்டு, தமிழ் மக்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டு என்றும் உதிக்கும் உதய சூரியனாய் உதிக்கும், அதுவே திராவிட முன்னேற்ற கழகம். என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நல்லதோர் நிகழ்விலே என்னை இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேச்சினை கேட்டு எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கிய அன்பு உடன்பிறப்புகளாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க திமுக, வாழ்க திராவிட பேரரசரினுடைய புகழ், வாழ்க நம்முடைய இளம் தலைவர் இளவரசரின் புகழ், வெல்க திராவிட மாடல் அரசு. நன்றி, வணக்கம்.